ஏதாவது செய்யணும். ஏன்னா என் வாயில் சப்புன்னு இருக்குது, ஏதாவது செஞ்சு கொடுக்குமான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அதனால் வீட்டில் கொஞ்சம் எள்ளு இருந்தது, ஊரில் கொடுத்துட்டாங்க. அந்த எள்ளு இருந்தது, சரி அது எள்ளு உருண்டை செஞ்சு தரேன். வீட்டிலையே எப்படி எள்ளு உருண்டை செய்கிறது? அப்போல்லாம் வந்து குத்தி ராகி ரொட்டியெல்லாம் செஞ்சு போட்டு குத்தி எடுத்தோம். இப்போல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் மிக்சியே வந்துச்சு. அதனால் எள்ளு வந்து கழுவி வறுத்தாச்சு. கழுவி வறுத்தாச்சு. இது வந்து காட்டில் இருந்து கொடுத்துட்டேன் இல்லைங்க, அதனால் கல் மண்ணெல்லாம் நிறைய இருக்கும். தண்ணி கொட்டி நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லா கழுவி ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணி அப்படியே கொட்டி வறுத்து அப்படியே எள்ளு உருண்டை செஞ்சுக்கலாம். காய வச்சு வெயிலில் காய வைக்கிற ப்ராசஸ் எல்லாம் இதில் இல்லை. வேணும்னா டக்குன்னு என்ன கொஞ்சமாக செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நிறைய செய்யறதா இருந்தால் எள்ளு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து அதுக்கப்புறம் ரொட்டி சுட்டு போட்டு அதுக்கு பிறகு தான் எள்ளு உருண்டை செய்யணும். அது நிறைய செய்யறதுக்கு அந்த மாதிரி அரிசி கடலை மண்ணெல்லாம் எடுத்துட்டு வறுத்தாச்சுங்க. நல்லா வறுத்து கொஞ்சம் பாருங்க ஆறிடுச்சு. இப்படி கையில் இப்படி நிரண்டி போட்டு அப்படி மாவாட்ட போகும். வறுத்து ரொம்ப தீய விடாத கரெக்டாக செய்யணும். ராகி ரொட்டி, ராகி மாவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எள்ளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க. ஒரு கிலோ மாவு, அரை கிலோ எள்ளுக்கு ஒரு அரை கிலோ மாவு எடுத்துக்கலாம். இதில் வந்து ரொட்டி சுட்டுக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு, எள்ளோட அளவு வந்து நிறையா இருக்கணும் அப்படின்னு இருந்தால் ராகி ரொட்டி கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ராகி ரொட்டி நிறைய போட்டு எள்ளு கம்மியாக போட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் எள்ளு அதிகமாகவும் ராகி ரொட்டி கம்மியாக தான் போட்டு இடிப்போம். ராகி ரொட்டிக்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி கல்லில் சுட வேண்டியது தான். ராகி மாவு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். கல்லில் வச்சு தட்டினா ஈஸியாக பரவலாக வரும். வந்து எள்ளை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சிருக்கணும். ரொட்டியோட போட்டால் எள்ளு நைஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் நல்லா நைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டி போட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெள்ளத்தோட. ஃபஸ்ட்டு வந்து எள்ளை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். எல்லாம் உரலில் போட்டு குத்துவாங்கங்க அப்போல்லாம். இப்போல்லாம் யாருங்க குத்துறாங்க? அதனால் ரொட்டி போட்டால் இதில் நைஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டியோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும். கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போட்டுக்கலாங்க. எங்ககிட்ட இப்போ வெல்லம் தான் இருக்குது. டக்குன்னு திடீர்னு ஒரு சாப்பிடணும் போல இருக்குதுன்னு கேட்டதுனால இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு தரேன். வெல்லம் போட்டாச்சு. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பாக சாப்பிட்றவங்க வெல்லம் கூடுதலாக போட்டுக்கலாம். இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க வெல்லம் கம்மியாக போட்டுக்கலாம். எள்ளு பொடி போட்டுக்கலாம். எள்ளு, ராகி ரொட்டி 3 போட்டு அரைச்ச எள்ளோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ராகி ரொட்டி வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம், எள்ளு வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம். எள்ளு உருண்டை பாருங்க. கருப்பு எள்ளு போட்டால் கருப்பாக தான் வரும், நல்ல பிளாக்காக வரும். ராகி ரொட்டி கருப்பு, எள்ளு உருண்டை கருப்பு. வெள்ளையில் போட்டாலும் கருப்பாக தான். தெரியல, வெள்ளையில் நான் செஞ்சது இல்லைங்க.
பழைய எள்ளுங்களா, அதனால கொஞ்சம் எண்ணெய் தேர்ந்து வரல. புது எள்ளா இருந்தால் நல்ல எண்ணெய் தேர்ந்து வந்துருக்கும். எல்லோரும் ரெடி பண்ணியாச்சுங்க. கொஞ்ச நேரத்து வேலை தாங்க, ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. மீறி போனால் 1 மணி நேரம் அவ்வளோதாங்க. நம்ம வீட்டிலையே செஞ்சு ஆரோக்கியமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த வீட்டிலலாம் என்ன கலக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் வீட்லையே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி சொல்லுங்க. இது வந்து பொடி செய்யறதுக்காக, காரப்பொடி செய்யறதுக்காக எள்ளு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். எல்லோரும் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.